ஹாய் நண்பா, உங்கள் தமிழ். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஓகேங்களா? ஆல்ரெடி இவங்களை பற்றி நம்ம சிலபஸில் இருக்குது. எல்லாமே ரொம்ப முக்கியமானது. ஏன்னா ஒவ்வொரு டைம் நிறைய டைம் எக்ஸாம் வந்து மாற்றி கேட்டுட்ருக்குறாங்க கொஸ்டின். அது ஓகேங்களா? அதனால் இவங்களை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறது ரொம்ப பெருமைப்படுற விஷயம் தான். என்னென்னா, புரட்சி என்பது மனித குலத்தின் பிரிக்க முடியாத உரிமை. தொழிலாளர்களே சமுதாயத்தில் உண்மையில் தாங்கி பிடித்து கொண்டிருப்பவர்கள். மக்கள் அதிகாரமே தொழிலாளர்களின் இறுதி இலக்கு. ஓகேங்களா? மக்கள் அதிகாரமே தொழிலாளர்களின் இறுதி இலக்குன்னு சொல்கிறாங்க. பகத்சிங், சுகுதேவ், ராஜகுரு ஆகியோர் பிரிட்டிஷரால் தூக்கிலிடப்பட்டு படுகொலை செய்யப்பட்ட நாள் என்று. ஓகேங்களா? அவங்கள வந்து தூக்கிலிட்டு படுகொலை செய்யப்பட்ட நாளுங்கிறாங்க. மார்ச் 23. ஓகேங்களா? இந்த டேட் வந்து யாரும் மறந்துடக்கூடாது. மார்ச் 23 தான் படுகொலை செய்ய நாள் சொல்கிறாங்க. சரிங்களா? ஒவ்வொருத்தருக்கும் வருஷம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். சுகுதேவ் பிறந்த வருஷம் வந்து 1907, 1931. ஓகேங்களா? பகத்சிங்கு 1907, 1931. ஓகேங்களா? ராஜகுரு வந்து 1908, 1931. ஓகேங்களா? ரொம்ப முக்கியமானது. மார்ச் 23, 1931 தான் படுகொலை செய்யப்பட்டாங்கன்னு சொல்கிறாங்க. அந்த டேட்டில் மறந்துடக்கூடாது. ஏன்னா இவங்களை வந்து என்ன சொல்கிறதுனா, நம்ம ஸ்கூல் புக்கில் ஒரு டாப்பிக்காக இவங்களை பற்றி சொல்லியிருக்காங்க. அது இல்லாமல் எக்ஸாமுக்கு ரிலேட்டடாக படிக்கலாலும் இவங்களை பற்றி நம்ம படித்து வச்சுக்கணும். ஓகேங்களா? பகத்சிங் பற்றிலாம் நம்ம ரொம்ப தெரிஞ்சு வச்சுக்கணும். ஏன்னா அவர் தான் இளம் வீரர்னு சொல்லலாம். சரிங்களா? இளம் வீரராக அப்பயே ஒரு போராட்ட கலைக்கு ஒரு வெடிகுண்டு வீசுறதுலேருந்து ஒரு எதிரி பிரிட்டிஷராளர்கள் வந்து எதிர்க்கிறதுக்கு அப்பயே ரொம்ப துணிச்சலான ஆண்டவர் இவர் தான். ஓகேங்களா? அதனால் இவரை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறது ரொம்ப பெரும்படுற ஒரு விஷயம் தான். ஓகேங்களா? அதெல்லாமல் மறக்காமல் இவங்க டேட்டெல்லாம் மறக்காமல் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப முக்கியம். மார்ச் 23 இந்த மாதிரி படுகொலை செய்யப்பட்டால் வந்து நம்ம எக்ஸாமுக்கு படிக்கணுன்ற வந்து இந்த டேட்டை வந்து நினச்சி இருக்கக்கூடாது. எப்போ கேட்டாலும் இந்த டேட் வந்து நம்ம சொல்லணும். ஏன்னா இது ரொம்ப முக்கியமான டேட். இது வந்து நம்ம மறக்கக்கூடாது. நம்ம சும்மா ஒருத்தட்ட பேசும்போது இவங்களை பற்றி நம்ம பேசிக்கணும். அப்போ பேசிட்டு நம்ம எக்ஸாமுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லாத்துக்கும் நமக்கு தெரிஞ்சுக்கிட்டால் ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும். ஓகேங்களா? இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். பாய் அன்பா, உங்கள் தமிழ்.